காலத்தில் உங்கள் டாக் ஏன் அடிக்கடி இந்த மாதிரி ஹம்பிங் பண்ணுறாங்க, அதுக்கு என்ன காரணம், என்ன சொல்யூஷனுங்கிறது இந்த வீடியோவில் பார்ப்போம். டாக் ஹம்ப் பண்ணுறதுக்கு செக்ஸுவல் அர்ஜி மட்டும் ஒரு ரீசன் இல்லைங்க. எக்ஸசிவ் எனர்ஜி, ஸ்ட்ரெஸ், அவங்க ஆன்சைட்டினால கூட நிறைய டைம் ஹம்ப் பண்ணலாம். ஓகே, இதுக்கு சொல்யூஷன் என்ன? நம்பர் 1, வெரி ஈஸி. மேக் யுவர் டாக் டயர்ட். நிறைய வாக்கிங் கூட்டு போங்க, ரொம்ப நேரம் விளையாட விடுங்க. டயர்ட் டாக் கண்டிப்பாக ஹம்ப் பண்ணாது, போரிங் டாக் தான் அடிக்கடி ஹம்ப் பண்ணிட்டு. நம்பர் 2, ட்ரெயின் தம். டிசிப்ளின் ட்ரைனிங் கண்டிப்பாக கொடுங்க. ஸ்டே சிட், இந்த மாதிரியான கமெண்ட்ஸை ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்கள் பெட் காமாக பிஹேவ் பண்ணால் அவங்களுக்கு அடிக்கடி ஏதாவது ரிவார்ட் பண்ணுங்கள். நம்பர் 3, உங்கள் டாக் ஹம்ப் பண்ணும்போது அதை பார்த்து டீஸ் பண்ணுறது, அடிக்கிறது, திட்டுறது, இந்த மாதிரி பிஹேவ் பண்ணாதீங்க. நீங்கள் அந்த மாதிரி பண்ணும்போது அவங்களோட இந்த சின்ன பிஹேவியர் லாங் டேர்ம் ஹேபிட்டாக மாறிடும். ஸோ தயவு செஞ்சு இதை மட்டும் செய்யாதீங்க. உங்கள் பெட்ஸோட பிஹேவியர் பற்றி உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். வர அப்கமிங் வீடியோஸில் அதை பற்றி வில் டிஸ்கஸ்.